வணக்கம். வெற்றி குரல் செய்திகள் வாசிப்பது ஷபானா. சென்னை ராமாபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுதந்திர தின விழா தாவேகா பகுதி கழக வீரமங்கை ஸ்ரீமதி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் கலந்து கொண்டு சிறுவர்களின் நடனம் மற்றும் சாகசங்களை கண்டு களித்ததுடன் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளையும் பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 2 புறாக்களை பறக்கவிட்ட அவர் அதை தொடர்ந்து பேசுகையில், சென்னைக்கு மீனம்பாக்கம் எப்படி நுழைவாயிலாக அமைந்திருக்கிறதோ அதேபோல் மதுரவாயலையும் சென்னையின் முக்கிய நுழைவாயிலாக மாற்றும் வகையில் மதுரவாயல் மேம்பாலத்திற்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான லேண்ட்ஸ்கேப் அமைப்பதற்கான சிறப்பு திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் ஆற்காடு சாலையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகள் விரைவில் நிறைவடைந்து சாலைகள் சீரமைக்கப்படும் என்றும், தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் சட்டப்பேரவையில் குரல் கொடுத்து தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்தார். வேற விதமான ஒரு தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க. இப்ப இளைஞர்கள் நீர்பற்ற ஒரு தமிழ்நாடு நீங்க பாக்குறீங்க. அதோட மாற்றத்தை இந்த சில நாட்கள்ல நீங்க பார்த்து அனுபவம் ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுல ஒரு பங்கா இருக்கிறதுல மிகவும் பெருமைப்படுறேன். அது உங்க தொகுதி, நம்ம தொகுதி, மதுரவாயல் தொகுதியில ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம அசம்பிளியில பேசுறதுக்கும், நம்ம அசம்பிளியில குறைகளை சொல்றதுக்கும், அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய ஒரு பெரிய கான்ஸ்டிடுவன்சி, நிறைய பிரச்சனைகள், நிறைய டிஃப்ரெண்ட் பாக்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கீங்க, நிறைய வேரியஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாருக்கும் வேற வேற பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம தீர்த்து தான் நம்ம ஒரு எம்எல்ஏ செலக்ட் பண்ணிருக்கீங்க. சார் சொன்னாரு, இந்த எலெக்ஷன்ல நிறைய பேர் டிவிக்கு ஓட்டு போட்டீங்க. இந்த வருஷம் இல்ல, வருகின்ற எல்லா எலெக்ஷன்லயுமே டிவிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு நாங்க ஓட்டு போன்ற நாங்க உறுதியாக நினைக்கிறேன். உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் ரோடு ஆர்காட்டோட சரியா ஒரு நிலைமை இல்லை. பிகாஸ் மெட்ரோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வாட்டி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ரெப்ரசென்ட் பண்ணி மெட்ரோ சீட் ஓப்பன் பண்ணல. இன்ஃபேக்ட் ஒரு 2 weeks பேக் மாநில சீஃப் மினிஸ்டர் நம்ம மெட்ரோ ரயில போயிருந்தாரு. ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பா நம்ம மெட்ரோ ஆர்காட்டோட எப்படி பெட்டர் பண்ண முடியுமோ அது பண்ணி தரோம். அது மட்டும் இல்ல, நம்ம கேட்வே ஆஃப் சென்னை பார்த்துட்டு இருக்கோம், ஏர்போர்ட் இருக்கிறதுனால. பட் மதுரவாயிலுமே கேட்வே ஆஃப் சென்னைன்ற ஒரு கான்செப்ட்ல மதுரவாயில் பிரிட்ஜ் கிட்ட அந்த ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப் ரெடி பண்றதுக்கான திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.